வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் திமுகவையோ அதிமுகவையோ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இல்லை. அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. திமுகவை தூக்கிவிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற வலிமை இப்போது அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பலவீனப்படுத்தி அவர்கள், அதாவது திமுக கூட்டணி கட்சியினர் பெறுகிற வெற்றி எண்ணிக்கை அளவை குறைப்பது, அதுதான் அவர்களின் நோக்கம். அது ஆட்சிக்கும் வரக்கூடாது, கூடுதல் வலுவான தொகுதிகளில் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்று வலுவான ஒரு கூட்டணியாகவும் இருக்கக்கூடாது. ஆக திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் பலவீனப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இது RSS பாஜகவுக்கு துணை போகிற ஒரு செயல் திட்டம். அதிமுகவுக்கும் அப்படித்தான் ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை விட திமுக மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலில் பாஜக ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெறுகிற ஒரு அரசியல் சக்தியாக உருப்பெற வேண்டும். அதற்கு அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் துணை போகின்றன என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் பார்வை. அதுதான் உண்மையாகவும் இருக்கிறது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிறார்கள் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதான ஒரு மதிப்பீடு அல்ல. உண்மையிலேயே அவர்களின் நோக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்த விடுதலை சிறுத்தைகளை ஒரு டூலாக, ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பற்றி தொடர்ந்து பேசுவது, விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கென்று பாடுபடுவதாக சொல்லிவிட்டு இப்போது அந்த சமூகத்திற்கு எதிராக இயங்குகிறது, திமுகவின் பிடிக்குள் சிக்கி கிடக்கிறது என்றெல்லாம் சொல்லி அதன் மூலம் எமது தொண்டர்களை தூண்டுவது, உணர்ச்சிவயப்படுத்துவது. அப்படி உணர்ச்சிவயப்படுத்துவதன் மூலம் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண்பாட்டை உருவாக்குவது. அந்த முரண்பாட்டின் மூலம் தேர்தலுக்குள்ளாக விசிக வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது வெளியேற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களின் நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான கட்சி, அதன் வாக்கு வங்கி நமக்கு பயன்படும், அதன் மூலம் நாம் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்பதாக இருந்தால் அது நேர்மறையான அணுகுமுறை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பயன்படுத்தி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி தேர்தலில் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிற போது அதற்கு நாங்கள் ஏன் இரையாக வேண்டும்? எங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை அல்லது பெரியார் அரசியலை பலவீனப்படுத்த நாங்கள் எப்படி இடம் கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துரோகத்திற்கு நாங்கள் எப்படி வழிவகுக்க முடியும்? ரத்தின கம்பளம் விரிக்க முடியும்? இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருக்கிறோம். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு VIP நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் RSS செயல் திட்டத்திற்கு துணை போவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கார். ராஜேஷ் வணக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பேசினப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக தாவேக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் RSS செயல் திட்டங்களுக்கு துணை போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைத்திருந்தார். அதே போல அவர் பேசும்பொழுது தாவேக மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய வலிமையை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அவர் பேச்சில் தெரிந்தது. அப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது இந்த முறை களம் தாவேக வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது திமுகவிற்கு மாற்று அதிமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. அப்ப களம் அப்படிதான் இருக்கிறதா? வணக்கம். திருமாவளவன் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், அதாவது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது விஜயுடைய தமிழக
வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இன்னும் வளரவில்லை என்று சொல்கின்றார். அதே போல பாஜகவினுடைய எண்ணத்திற்கு அதிமுகவும் துணை போகிறதோ என்ற அந்த ஒரு அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். மேலும் கழகம் நாம் தமிழர் கட்சி வலிமையை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையிலே அவர் பேசியிருக்கின்றார். திமுக அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது எனவும் அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும். அவ்வாறு பலவீனப்படுத்தினால் அந்த பலவீனத்தின் வாயிலாக தாங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். திருமாவளவன் பலமாக இருக்கிறார், நம்முடன் வந்தால் அது நமக்கு பலம் என்று அவர்கள் நினைத்தால் பரவாயில்லை, அது நேர்மறை சிந்தனை. ஆனால் அவர்கள் அவ்வாறு நினைக்காமல் தொடர்ந்து திமுகவினுடைய கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்தி திமுக கூட்டணி பெறக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் நினைக்கின்றன. இந்த எண்ணத்திற்கு பின்னால் பாஜக இருக்கிறது, RSS இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கின்றார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தான் திமுகவிற்கு மாற்று, இனி போட்டியே களத்தில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் என்று சொன்னாலும் கூட தமிழக வெற்றி கழகம் வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டில் வளரவில்லை. அவர்கள் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வலிமை அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லை என்று தன்னுடைய கருத்தை திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் விஜயனுடைய வருகை திமுக அதிமுக மத்தியில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையா என்ற ஒரு சந்தேகமும் அவரது பேச்சின் மூலமாக நமக்கு எழுகின்றது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விஜயனுடைய அரசியல் வருகை ஒரு பெரிய பாதிப்பு என்று வெளியில் சொல்லப்படும் நிலையில் அதனை கடுமையாக திருமாவளவன் மறுத்திருக்கின்றார். குறிப்பாக விஜயனுடைய வருகையால் தன்னுடைய கட்சிக்கு எந்த ஒரு செல்வாக்கும் குறையவில்லை என்றும், ஒருவேளை விஜயனுடைய திரை கவர்ச்சியை கண்டு இளைஞர்கள் அவர் பின்னால் செல்வார்கள் என்றால், என்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து செல்வார்கள் என்றால் அவர்கள் செல்லட்டும், அப்படி கொள்கை நிலைப்பாடு இல்லாத, கொள்கை பிடிப்பு இல்லாத இளைஞர்கள் என்னுடன் இருப்பது தேவை கிடையாது என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய செயலாக பாஜக பல்வேறு திட்டங்களை செய்து வருவதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே பாஜகவினுடைய செயல் திட்டத்திற்கு அதிமுக துணை போவதாக அவர் குற்றச்சாட்டு வைத்தது மட்டுமில்லாமல் திமுகவை பலவீனப்படுத்த, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் குறிவைப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார்.